October 17, The Hindu problem. ஃபர்ஸ்ட் பேஜில் ட்ரம்ப் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஓவர் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து ட்ரம்ப் நேற்று கிளைம் பண்ணியிருந்தது என்னன்னா இந்தியா பிரைம் மினிஸ்டர் வந்து இனிமேட்டு ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்க மாட்டோம், கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று நியூஸ் கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து எந்த அளவு ரிலவன்ஸ்னு தெரியல. பட் ஆனால் இந்தியா அதுக்கு ஆப்போசிட்டாவோ இதுக்கு அகேன்ஸ்டாவோ எந்த ஆர்குமெண்ட்டும் வைக்கல. ஸோ அது என்ன நியூஸ்ன்றது ஃபர்தராக பார்ப்போம். அதுவும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட ஆயில் இம்போர்ட்ஸ் கம்மி பண்ணுறதுன்றது என்ன, இப்போ ஹெஜிமோனியை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான், யூஎஸோட ஹெஜிமோனி டாமினேட்டாக இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் இப்போ போயிட்டு இருக்குது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசின்ற ட்ரம்ப்போட மோட்டோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதை நோக்கி தான் போகிறது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ரஷ்யா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரஷ்யா யூஎஸ்ன்றது எப்போவுமே ரெண்டு பெரிய காம்படிட்டர்ஸ் தான். ஸோ அவங்க ஒருத்தவங்களை வந்து ஒருத்தவங்க டாமினேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு மெயினான ஐடியாவாக இருக்கும். ப்ளஸ் வந்து எதில் ஈஸியாக டாமினேட் பண்ணால் ஒரு கண்ட்ரி எக்கனாமி ஈஸியாக அடிவாங்கன்னு பார்த்தா ட்ரேட் தான். அவங்களுக்கு குறிக்கிற மெயினான ட்ரேடு. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில் இம்போர்ட்ன்றது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ட்ரேடு, ட்ரில்லியன்ஸில் நடந்துட்டு இருக்கிறது. அதை கம்மி பண்ணிட்டோம்னா அவங்களோட எக்கனாமி மோரோவர் வந்து டவுன் ஆகிடும், க்ரோத் கம்மியாயிடும். ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் இந்த விஷயம் நடக்குது. ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்தோன்னா ரஷ்யா பேக் AMSCA ஆஃபர்ஸ் டு SU-57. ஸோ SUன்றது என்ன ஏர்கிராஃப்ட், ஓகேவா? இது இண்டிஜினியஸாக மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இது லைட் மீடியம் ஏர்கிராஃப்ட்டும் இருக்குது, 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்ன்றது லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்னென்னா ஜென்ரலாக ஒரு ஏர்கிராஃப்ட் அது கேட்டகரிஸ் வரைக்கும் பார்த்துக்கிறது நல்லது. அது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், அது எவ்வளோ மேக்ஸ் ஸ்பீட் அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஏர்கிராஃப்ட் இருந்தால் அது வந்து 5th ஜெனரேஷனா, அது லைட் மீடியமா இல்லை ஹெவியா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? செகண்ட் வந்து SC won't lift HC. ஸோ இப்போ என்னன்னா OBC கோட்டா தெலுங்கானா வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஸோ அது வந்து டெனி பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 50% சீலிங் லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சி எல்லாமே தெரியும். ஸோ அதுதான் இது, வேறு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சவுத்துலேயும் பெருசாக இல்லை, எடிட்டோரியல் வந்துடலாம். எடிட்டோரியலில் நன் டூ சூன், அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து இப்போது ரெட்ரீட்டிங் மான்சூன் சொல்லுவோம். நார்த் ஈஸ்ட் மான்சூனை இப்போ இது வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் IMD ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. சவுத் வெஸ்ட் மான்சூனுமே வந்து லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து கிட்டத்தட்ட 8% மேலே வந்து ஹையர் ரெயின்ஃபால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூனுமே வந்து ஆவரேஜ் பீரியடை விட ஒரு அரௌண்ட் ஒரு 10% கிட்ட வந்து ஹையர் லெவல் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அதே மாதிரி October 20ன்றது ஃபிக்ஸ் பண்ண டேட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெட்ரீட்டிங் மான்சூனோட அரைவலுக்கு பிஃபோர் ஆஃப்டர் ஆர் பிஃபோர் டாலரன்ஸ் ஆஃப் 7 days சொல்லுவாங்க. ஸோ அந்த டாலரன்ஸ் ஆஃப் 7 days இது ப்ராப்பராக தான் வந்துட்டு இருக்கு. இந்த அரைவல் வந்து ரொம்ப ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மான்சூன் அரைவல் இருக்கு இல்லாமல் சைக்ளோனிக் டிஸ்டர்பன்ஸுமே வந்து காஸ் ஆகும். அதனால் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா இந்த ரீஜன்லாம் பார்த்தோம்னா ஃப்ளட்டாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் எல்லாமே நடக்கும். ஸோ தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா சென்னை ஃப்ளட்ஸ்ன்றது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும் ஒரு லாஸ்ட் 10 years. ஸோ தமிழ்நாடுக்கு எதுவுமே ரியல் டைம் மெஷர்ஸுமே எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வேறு எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா, நம்ம ஸ்டில் இந்த பீப்புள்ஸ் வந்து வாட்டர் பாடிஸில் வேஸ்ட் டம்பிங் பண்ணுற ஆக்டிவிட்டீஸு, ஆமாம் எக்ஸசிவாக வந்து கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஆட்டிடியூட்லாம் இருக்குது. இதெல்லாம் குறைச்சா இன்னும் பெட்டராக வந்து ஃப்ளட்ஸு மற்ற விஷயத்தெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நியூடான் பீஸ் இன் வெஸ்ட் ஏஷியா ஹிஞ்சஸ் ஒன் ரெசல்யூஷன் ஆஃப் பாலஸ்தீன் இஷ்யூ. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் US டொனால்ட் ட்ரம்ப்போட நிறைய ஆக்டிவிட்டீஸ்னால வந்து இப்போது சீஸ்ஃபயர் நடந்திருக்கு, ஹமாஸ் சீஸ்ஃபயர் நடந்திருக்கு. ப்ளஸ் வந்து இஸ்ரேலில் ஒரு கோஆர்டினேஷன் வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போது மிடில் ஈஸ்ட்டில் வந்து பீஸ் கொண்டு வந்தால் வேர்ல்டு எங்கேயுமே வந்து மெயினாக எப்போவுமே கான்ஃப்ளிக்டாக இருக்க ஒரு ரீஜன் பார்த்தோன்னா மிடில் ஈஸ்ட். எந்த ஏர் எடுத்து பார்த்தாலும், எந்த ஒரு வார் எடுத்து பார்த்தாலுமே ஒரு மிடில் ஈஸ்டோட பார்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இப்போவுமே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது த்ரெட்டு எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஹவுதிஸாக இருக்கட்டும், ஹெசபலோட த்ரெட் லெபனானில் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ப்ராப்பராக கம்மியாகிட்டே வருது. ஸோ இது இன்னுமே பெட்டராக வந்து ரெசல்யூஷனாக இன்னும் பீஸ் டாக்ஸ் மூலிமா பெட்டராக கொண்டு வந்தால் ஒரு நியூ லைட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது வந்து நியூ க்ரோயிங் எக்கனாமி, அதாவது வெஸ்ட் ஏஷியான்றது கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் காம் ரீஜனாக டெவலப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரீடிங் ஆஃப் ரிவிஷனிசம் இன் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போது இந்த ராவ் அண்ட் அம்பேத்கர் கான்ட்ரவர்சி, ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து மாற்றி மாற்றி கிளைம் பண்ணிக்கிற ஒரு விஷயம். ஸோ இது என்ன அப்படின்றது நம்ம எல்லாருமே மோஸ்ட்டாக அக்செப்ட் பண்ண விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் தான் வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ராவுன்றவங்க யார், அவங்கள பற்றி நம்ம ஜென்ரல் ஒரு ஐடியா வச்சுக்கிறது பெட்டர் ஐடியா. ஸோ ராவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவங்க வந்து ஒரு சிவில் சர்வன்ட் ஜூரிஸ்ட்டு, ப்ளஸ் வந்து
கவர்மெண்ட் வந்து 1935 ஆக்ட் மேக் பண்ணாங்களா பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்போ இவர் தான் சீஃப் ஆர்கிடெக்ட் அதில் இருந்திருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் 1947 ஆக்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கொடுக்குற கான்ட்ராக்ட்ஸை பொலிட்டிக்கலாவோ இல்லை ரிலீஜியஸ் வைஸாவோ இல்லை வந்து அந்த கேஸ்ட் ஸ்பெசிஃபிக்காவோ ட்ரிகர் பண்ணி அதை வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லைன்றது இந்த ஆர்குமெண்ட். அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ நான் இந்த கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த கிரெடிட்ஸில் பாதி ராவுக்கும் பாதி வந்து என்னோட கூட இருந்த ஆர்கிடெக்ட்ஸ்க்குமே போகணும். நான் ஒருத்த மட்டும் சிங்கிளாக வந்து இதை ஏர்ன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தலித்தோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எடுத்து சொன்னதும் ப்ளஸ் வந்து அப்ளிஃப்மெண்ட் கொண்டு வரணுன்றதுமே அம்பேத்கரோட மெயினான இனிஷியேட்டிவாக இருந்துச்சு. ஸோ ராவ் வந்து முக்கியமான ஒரு ஸ்காலராகவும் ப்ரிசைஸான சில விஷயத்தை கொண்டு வரதுக்காகவும் அம்பேத்கர் வந்து ரெஃபார்மராக தான் வந்து கான்ஸ்டியூஷனில் இருந்திருக்காங்க. தவிர நீங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு பேரையும் ஒருத்தர் வந்து ஹையஸ்ட்டும் ஒருத்தர் லோவர்னு சொல்லக்கூடாது. ரெண்டு பேருமே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை அப்லிஃப்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இந்த நியூஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ஐடியாலஜிக்காக ஒரு நல்ல இன்செப்ஷன் கொடுக்குற ஆர்டிகல். வேணும்னா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்காங்க, நல்லா இருக்கும். ஓகேங்களா? என்ஷூர் சேஃப்கார்ட் ஃபார் இந்தியாஸ் கார்பன் மார்க்கெட். ஸோ முக்கியமான விஷயம் வந்து கார்பன் மார்க்கெட். இப்போ நம்ம இருக்க கிளைமேட் சேஞ்ச் ப்ராப்ளமில் நம்ம வந்து ஒரு முக்கியமான டூல் எதுக்காகனா கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது அந்த கார்பன் மார்க்கெட் ட்ரேடிங். அந்த கார்பன் மார்க்கெட் ட்ரேடிங் கொண்டு வந்ததுனாலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா வந்து சஸ்டைனபிலிட்டியாகவும் கொண்டு போகிறாங்க, அதே டைம் வந்து க்ரோத்தையுமே அச்சீவ் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே பாசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது கார்பன் மார்க்கெட் நம்ம என்னென்னலாம் ட்ரேட் பண்ணுறோம், மோஸ்ட் இந்த ரீஃபாரஸ்டேஷனு, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அப்புறம் பயோசார் இந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற எக்ஸ்ட்ரா கார்பன் கிரெடிட்ஸை ட்ரேட் பண்ணுறோம். கரெக்டாக? அதே மாதிரி ஒரு கம்பெனி அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கம்மியாக கார்பன் எமிஷன் விட்ட கம்பெனிக்கிட்டேருந்து ஆப்செட்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ இதை வந்து மாற்றி ட்ரேட் பண்ணுறது தான் இந்த கார்பன் ஆப்செட் மெக்கானிசம்ன்றது. இப்போ இந்த கார்பன் மார்க்கெட் எல்லாமே ஓகே, எல்லாமே வந்து நல்ல இனிஷியேட்டிவ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஸ்டில் வந்து கென்யாவில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. கென்யாவில் என்ன நடந்திருக்குன்னா, நார்தர்ன் கென்யா ரேஞ்ச்லேண்ட்ஸ் கார்பன் ப்ராஜெக்ட். இதில் வந்து ஒரு பெரிய கிராஸ் லேண்டோ ஒரு பெரிய லேண்டை வந்து ஆக்ரோஃபாரஸ்ட்டே ஃபுல்லாக வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா வந்து கார்பன் கிரெடிட்ஸ் ஆப்செட் பண்ணுறதா இருந்தாலுமே ஸ்டில் வந்து அவங்க இண்டிவிஜுவல், அதாவது வந்து கம்யூனிட்டி ரைட்ஸ் இருக்கலாங்க, அதை வயலேட் பண்ணியிருக்காங்க. இதை வயலேட் பண்ணதுனால அதுவும் இல்லாமல் பீப்புளுக்குமே அதை பற்றி அவேர்னஸ் ப்ராப்பராக இல்லை. இது என்ன ஆகிடுச்சுன்னா, அங்கே இருக்க கோர்ட்டுக்கு போகும்போது, கென்யன் கோர்ட்டுக்கு போகும்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து பீப்புளோட ரைட்ஸை வயலேட் பண்ணுது, பார்ட்டிசிபேட்டரி மெஷர்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, ஃபர்தராக கார்பன் மார்க்கெட்டை பற்றி கொண்டு வர ப்ராஜெக்ட்ஸுமே சரி எப்படி இருக்கணும்னா பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் வச்சு கம்யூனிட்டி பேஸ்டு ஆர்கனைஸ்டு கார்பன் கிரெடிட் ஸ்கீமை கொண்டு வந்தால் தான் பெட்டராக அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்றது இந்த ஆர்டிகல். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பீகாரோட வந்து அண்டர் டெவலப்மெண்ட் இஷ்யூ. இது அதே தான் திருப்பி சொல்லியிருக்காங்க, பெருசாக இல்லை, வேறு எதாவது கண்டென்ட் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா 15 வந்து நான் மோஸ்ட்டாக வந்து பொலிட்டிக்கல் கேண்டிடேட்ஸ் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களே அவங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து இந்த கிரிமினல் கேஸஸ் தான் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீனியஸ் கிரைம்ஸு, நிறைய கிரைம்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ பொலிட்டிக்கலாக வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறதோ இல்லை வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ரிப்போர்ட் இருக்கும், ஏடிஆர் ரிப்போர்ட். இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிலேட்டடான கிரைம்ஸ் ஹைலைட் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்பிஸ் வந்து கிட்டத்தட்ட எம்பிஸ் வந்து 33% எம்பிஸ் ஆஃப் வந்து கிரைம்ஸ் ரிப்போர்ட்டோட பேக்ரவுண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் லைட்டாக பார்த்து வச்சுக்கிறதுமே சரி. கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒரு டாப்பிக்கே இருக்குது. அந்த டாப்பிக்கில் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்ம ஆர்கியூமெண்ட் வைக்கும்போது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 16 வந்து பார்த்தோம்னா கூகுள்ஸ் நியூ ஏஐ ஃபைண்ட் ப்ராமிசிங் அப்ரோச் ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போது நம்ம ஏஐ வந்து எல்லா ஃபீல்டுமே வந்து இன்டர்பிரேட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா ஃபீல்டுமே வந்து பெனிஃபிட் தந்துட்டு இருக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி மெயின் ட்ரீட்மெண்ட் என்ன விஷயம்னு பார்த்தோம்னா வந்து அனலைசிஸ், டயக்னோசிஸ் இந்த விஷயத்தில். ஸோ டயக்னோசிஸ்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு என்ன நோய் இருக்குன்றது அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுமே ஒரு பெரிய டிப்பிக்கலான விஷயமா இருக்குது. ஏன்னா அதோட இனிஷியல் ஸ்டேஜில் எங்கேயுமே வந்து அந்த டிசீஸ் டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ அது எப்படி அப்போ டிடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம பாடி செல்ஸுமே இருக்குல்ல, அதில் இருக்க டி செல்ஸும் சரி அவங்க வந்து இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ண பார்ப்பாங்க. அது டிஃபெண்ட் பண்ண முடியாத கட்டத்தில் தான் அது வெளியே வரும். பட் அந்த டைம் அந்த செல் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கும். இப்போ கேன்சர் செல்லாக இருக்கட்டும், டியூமர் செல்லாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே. ஸோ இந்த விஷயத்தை டிடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன் சொல்கிறாங்க. அதாவது ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல டி செல்ஸு.
அதை கண்டுபிடிச்சா அது என்ன நோயின்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது டிடெக்ட் பண்ணாலே போதும் வந்து நம்ம அந்த கேன்சர் செல்லையோ டியூமர் செல்லையோ டேரெக்டாக அட்டாக் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சது வந்து ஏஐ வச்சு பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 27 பில்லியன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் மாடல்ஸ் வந்து கொடுத்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏஐயோட எஃபிஷியன்ட் யூசேஜுமே நம்ம ஒரு ஐடியா வச்சுக்கணும். ஒரு கிளான்ஸ் ஏன்னா இப்போ ரெவால்விங் டெக்னாலஜி ஆர் வந்து புது இன்டர்பிரேஷன் ஆஃப் ஏஐன்றது யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸை ஸ்டாண்டர்டாக திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்க கொஸ்டின் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லுமே 2 இயர்ஸாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஐடியாவுமே ரொம்ப டீப்பாகவே எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து எந்த ஃபீல்டில் ஏஐ நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஹெச்சி அப்போல்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் வில்லேஜஸ். ஸோ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் என்னன்ற நம்ம வில்லேஜ் கம்யூனிட்டிக்கு அத்தாரிட்டி கொடுக்குறது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். பட் ஆனால் சத்தீஸ்கர் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது சில ஃபாரஸ்ட் ரைட்ஸ்ன்ற நம்ம சொல்கிறது சில டைமில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது கேன்சலேஷன் பண்ணதை சொல்லலை, எப்படி அதை கொண்டு வரணும்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அது ஸ்டில் வந்து கேப்பாக தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே இப்போ அங்கே அதானி குரூப்ஸ் வந்து அங்கே மைன் பண்ணுறதுக்காக அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அந்த அப்ரூவலுக்கு வந்து டெனி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க என்ஜிஓஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து அந்த 2011 பண்ண விஷயம் 11, 12, 13 விட்டு 16 தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ இது கன்டினியூ ஆகாது, அந்த குரூப் வந்து மைனிங் கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்னா என்ன, அது எந்த அளவு பீப்புளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் எந்த அளவு அங்கே எஃபிஷியண்டாக இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ன்றது பார்த்துக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 7 இந்தியன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபேஸ் த ஹையஸ்ட் சிபேம் லெவி. ஸோ சிபேம்னா என்ன? கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். அதாவது யூரோப் யூனியன் தனக்கு ட்ரேட் பண்ணுறவங்க விஷயத்துக்கிட்ட யாரெல்லாம் கார்பன் ஸ்டாண்டர்ட்ஸ் கம்மியாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ரொடக்ஷனில், அவங்க கிட்ட வந்து ஹையர் இம்போர்ட் டேரிஃப் போடுறதா அவங்க ஒரு இதுவாக கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீமை. ஸோ இது மூலியமாக என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்தியா வந்து கார்பன் எமிஷன்ஸ் அதிகமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயர்ன் அண்ட் ஸ்டீலில் நம்ம கிரீன் ஸ்கேல் இனிஷியேட்டிவ் எடுத்தாலுமே கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ சிபேம்ன்றதுல இந்தியா வந்து ஹையஸ்ட்டாக இம்போர்ட்டர் ட்ரபிள் ஃபேஸ் பண்ணுதுன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் நியூஸில் வந்து பார்த்தோம்னா சீஸ் ஃபயர் ஹால்ட்ஸ் டெட்லி ஃபைட்டிங் ஆன் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர். ஸோ நம்ம டுரான் லைன் பார்த்தோம், ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் விஷயமான ஆர்டிகல்ஸ், ப்ளஸ் வந்து வேற ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ரஷ்யா ஆயில் பார்த்தோம், அப்புறம் ரஷ்யா வந்து யூனிலேட்டரல் புல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க யூஎஸ், இந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஸோ ரொம்ப பார்க்க வேணாம், ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏன் வந்து அந்த ஆயில் இம்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த டுரான் லைனு, ப்ளஸ் வந்து நம்ம இதில் ராட்க்ளிஃப் லைனு, மெக்மோகன் லைனு, இந்த மாதிரி விஷயத்த நம்ம பார்த்து வச்சுக்கிறதுமே பில்லியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வேர்ல்டு நியூஸ் அவ்வளோதான், ஸ்போர்ட்ஸ்லேயும் பெருசாக இல்லாமல் இன்னைக்கு அவ்வளோதான். தேங்க்யூ.